அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிருகசிரிசம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, ரணருணர் ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் புதன் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைப்பின் மூலம் உன்னத ஒரு நிலை அடைவீங்க. திட்டமிட்டு அனைத்தையும் செய்து முடிப்பீங்க. எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகலாம். வீட்டில் இருந்து வெளியில் தங்க ஒரு சூழல் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்யும் போது சரி எது தவறு எது என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலுமே திறமையால் அதனை நீங்கள் செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குது. உங்களுடைய தொழில்ஸ்தானம் மிகவும் வலுவாக காணப்படுவதால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகவும் இருக்குது. நிதி நிலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் நிலுவையில் உள்ள காரியங்கள் முடியக்கூடியதாகும். அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மாணவர்களின் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருக சிரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம். முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். பணம் சேரக்கூடியதாக இருக்குது. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகளை செய்து முடித்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றிகள் காண்பிப்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக கடினமான காரியங்களையும் இழுத்து போட்டு செய்வார்கள். அதே போல் பணியிடத்தில் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விபத்துகளை தவிர்க்க வாகனங்களை இயக்கும் போது நீங்கள் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இயக்க வேண்டும். மாணவர்கள் புதிய கல்லூரியில் சேர்ந்து கல்வியில் சிறப்புற்று உயர்ந்த நிலைகளை அடைவாங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு குதூகூலம் உண்டாகும். மனைவி குழந்தைகளின் மன விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இளைஞர்கள் நண்பர்களுடன் பார்ட்டிகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவாங்க. புது மாடல் இருசக்கர வாகனத்தை வாங்கி முயற்சி செய்வீங்க. நெடு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அதன் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அன்புமிக்க செயல்களால் உறவினர்கள் மகிழ்ச்சி கொள்வாங்க. புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஒரு நபரை ரேஷன் கார்டில் சேர்க்கும் பாக்கியம் ஏற்படும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்களே சமாளித்து கொள்வாங்க. என்ன சமாதானமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏற்படும் சச்சரவுகளை சமாளிக்க முடியாமல் போகலாம். கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடியதாக இருக்குது. புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நீங்கள் மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மை ஓங்கும். சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாகவும் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். உங்களுக்கு அழகு பொலிவு கூடும், பெயரும் புகழும் ஓங்கி அறிவு திறன் கூடும். சிலருக்கு பண விஷயங்களில் ஏமாற நேரிடலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நல்லவருடன் பழகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அரசு பணி புரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகும். வாகன வசதிகள் நல்ல கல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு அரசாங்க விருந்துகள் கிடைக்கும். தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதமாகலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன் கிடைக்க தாமதமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அயராத முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனைவி மக்களிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. புதிய நகைகளை வாங்கி கொடுத்து மனைவிக்கு அழகு பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. இக்கட்டான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரம் சீராக நடக்கும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்காரு. வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சம்பள உயர்வு, வேலை மாற்றம் என சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் மனதை கொள்ளையடித்த பின்ன மனம் புரிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவான் உங்களுடைய ராசியில் 9ஆவது வீட்டில் இருப்பதால் சனி கொடுத்தார் யார் தடுப்பார். வியாபாரத்தில் மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் காண்பிப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள் சரளமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்பி முதலீடு செய்யலாம். தொழிலில் உங்களுக்கு புதிய ஒரு யுக்திகளை நீங்கள் புகுத்துவீங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. உறவினரிடம் சற்று எட்டியே இருக்க வேண்டியது நல்லது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நரசிம்மரை வழிபட வாழ்க்கை உங்களுக்கு வளமாகும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒன்றிலும் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் நீங்கள் செயல்படலாம். இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும். எனவே யோசித்து செயல்படுவது நன்மை. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். திங்கட்கிழமை அன்று உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகுவால் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நீங்கள் முடிப்பீங்க. சிலர் புதிய சொத்துக்கள் வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நினைத்த வேலைகள் நடந்துடும். பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரலாம். நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சூரியன் அமைஞ்சிருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.